கனவுக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஒரு இமாம் தான் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கனவுக்கு நல்ல விளக்கம் எழுதுவாங்க. இவங்க ஒரு கட்டத்துல ஜவுளி பூங்காவுல ஒரு உடுப்பு கடையில ஒரு ஆடை தொழிற்சாலையில வேலைக்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள் தான் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆரம்ப கட்டம். அப்பொழுது கனவுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியாதவர்களுக்கு சின்ன பிராயம் அழகான ஒரு வாலிபன் உடுப்பு கடையில வேலை செய்கிறாரே. இந்த கடைக்கு வந்த ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி, முதலாளியிடம் சொன்னாங்க, கொஞ்சம் உடுப்புகள் தேவை, ஆர்டர் பண்ணிட்டு போறேன், என் வீட்டுக்கு அனுப்புங்க, இவ்வளவு செய்றேன், என் வீட்டுக்கு அனுப்புங்க, உடுப்பை கொடுத்து இவ்வளவு செய்றேன். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதலாளி பார்த்தாரு, உடுப்பு தானே, லாபம் கிடைக்குதானே, சொன்ன உடுப்பெல்லாம் எடுத்து பேக்ல பெக் பண்ணி இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கையில கொடுத்தாங்க. இந்த மனிதர் வாங்கி கொண்டு, இமாம் வாங்கி கொண்டு அந்த பெண்மணியுடைய வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுல யாருமே இல்லை, இந்த பெண்மணி மட்டும்தான் இருந்தா. இவர் உள்ள நுழைஞ்சதெல்லாம் தாமதம், கதவெல்லாம் அடப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, கதவெல்லாம் அடத்திற்கு பின்னால ஒன்றுமே செய்ய முடியாது. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ் என்ன பார்க்கிறான், என்னால உங்களோட ஈடுபட முடியாது, உன்னால பாவத்துல ஈடுபட முடியாது. தப்பிச்சு கொண்டாங்க. சொன்னாங்க, ஒரே ஒரு சான் தாரையா, ஒரே ஒரு அவகாசம் தாரையா, எங்க பாத்ரூம் இல்லை, எங்க டொய்லெட் இல்லையே, அதை கொஞ்சம் காட்டி நான் போய் கொண்டு வாரேன். கண்ணியமானவர்களே, அந்த காலத்துல நம்மள மாதிரி பாத்ரூம் கிடையாது. அந்த காலத்துல பாவி கப்புஸ்தான் அப்படியோ அதை குந்தி வெளியாட வீசி கொண்டு வாரது. அதுதான் அந்த காலத்துல, பழைய காலத்துல பல இந்தியாக்கள்ல அந்த முறையில தான் இருந்துச்சு. இவங்க போனாங்க, எங்க டொய்லெட் இருக்கு, எங்க பாத்ரூம் இருக்குன்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி, அண்ணா இன்னைக்கு போய் கொண்டு வா. இவருக்கு போனாங்க. கண்ணியமானவர்களே, சுபஹானல்லாஹ், டொய்லெட்ல போய் மனத்தை கழிச்சு அந்த மனத்தை தன்னுடைய உடம்புல பூசிக்கொண்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பயம். நாங்க பாவத்தை இன்பம் கண்டு செய்யறோம். பாவத்தை செஞ்சாலும் இந்த பாவத்தை நாங்க பெருமையா பேசுறோம். கண்ணியமானவர்களே, நான் இந்த பாவத்தை செஞ்சேன், ரசிச்சு பாவம் செய்யறோம். இவன் போனார் உள்ளுக்குள்ள, மனத்தெல்லாம் தன்னுடைய உடம்புல பூசிக்கொண்டு வெளியால வந்தாங்க. விரட்டுட்டாங்க அந்த பெண்மணி, வெளியால போ, குளிச்சு கொண்டு மஸ்ஜிதுக்குள்ள வந்தாரு. 2 ரக்காத் தொழுதாரு. யா அல்லாஹ், என்ன பாவத்திலிருந்து பாதுகாத்து உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த துஆ செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கினாரு. தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி சொன்னாங்க, இரண்டாவது யூசுப் நீதான். சொன்னாங்க, எனக்கு பின்னால கனவுக்கு வழக்கம் சொல்லக்கூடியவர்களாக நீங்க வருவீங்க என்று சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அதற்கு பின்னால தனி ஒரு கிதாபை எழுதினாங்க இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதற்கு பின்னால்தான் கனவுக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாமாக